Hi students, in CA Foundation September 2025 exams results வந்திருக்குது. நிறைய பேர் ஆக்சுவலா அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணல சார், எங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கிடைக்குமா, டிப்ஸ் கிடைக்குமா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தார். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னன்னா ஏன் நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணல, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், இது கிளியர் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அழகா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பேசக்கூடிய 10 to 15 minutes வாட்டர் டைம் அழகா கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா சார் ஐ டிடன்ட் கிளியர் தி எக்ஸாம்ஸ், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க யூ டிடன்ட் கிளியர் தி எக்ஸாம்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நான் உண்மையை சொல்லணும்னா நீங்க கிளியர் பண்ண நினைக்கிறத நான் எப்படி கிளியர் பண்ணா the way what you did that doesn't work actually. ஓகேவா? இங்க நீங்க பண்ண வே வந்து ஒர்க் ஆகுது. சோ ஒர்க் ஆகுறதுனால தான் நீங்க ஆக்சுவலி இப்படி அன்சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கீங்களான்னு கேட்டா அன்சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கீங்க ஆக்சுவலா. ஓகே, அப்போ சார் நான் சக்சஸ் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஜான் 26ல நான் சக்சஸ் ஆகணும்னா நான் என்ன சார் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா, நான் வெறித்தனம் படிக்கிறதுக்கு இருக்கேன், நான் படிக்கிறதுக்கு இருக்கேன், நீங்க சொல்றதா நான் செய்யறதுக்கு நான் சொல்ற 3 பாயிண்ட்ல 100% நீங்க ஃபாலோ பண்ணணும். Follow the Jan 26 exams clear பண்ணிட்டு. ஓகேவா? மூணு விஷயம், சின்ன விஷயம் தான் அழகா சொல்லிருக்காங்க. முதல் விஷயம், எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் கான்செப்சுவல் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் கேட்டா ஆமா, கான்செப்சுவல் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட படிக்கணும்னா ஏன், எதுக்கு, எதனால இதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே 100% ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க டிக் போடுறோம். எஸ் சார் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் இப்போ சொல்றேன் என் கான்செப்ட்ல கரெக்ட் இருக்கு சார், ஆனா ஸ்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாம இருக்கேன், அன்சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு சார். ஆக்சுவலா என் செல்ஃப் போஸ்ட்போன் ஆயிருக்கு, லேட் ஆயிருக்கு, நான் நெக்ஸ்ட் என்ன சார் பண்றது அப்படின்னு ரெண்டாவது செக்லிஸ்ட் கட்டாயமா சொன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதை பண்ணிருக்க மாட்டீங்க. அதனாலதான் நீங்க பண்ண வே வந்து ஒர்க் ஆகிற எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப என்ன சார் பண்ணணும் ஆக்சுவலா? செகண்ட் வே என்ன சார் நீங்க சொல்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஓகேவா, நீங்க ஒரு எக்ஸாம் ஜான் 26 எழுத போறீங்கன்னா கூட என்ன சார் நான் முடிச்சிருக்கோம், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி. செகண்ட் ஒன் நான் சொல்ற மாதிரி பேட்டர்ன் நீங்க படிச்சிருக்கோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு அக்கவுண்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கவுண்ட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்க எல்லா சம்மும் நான் போட்டிருக்கேன், எல்லா சம்மும் நான் ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் நாலேஜ் இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா 5 क्वेश्चंस இருக்குன்னா அது வந்து எல்லா क्वेश्चन கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. அப்போ ஸ்டடி மெட்டீரியல் கவர் பண்ணிருக்கியா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கான்செப்ட் சப்ஜெக்ட். ரெண்டாவது உன்னோட பாஸ்ட் இயரோட क्वेश्चन பேப்பர்ஸ், பாஸ்ட் இயரோட क्वेश्चन பேப்பர்ல ஒரு 4 to 5 டைம்ஸ் क्वेश्चन நீங்க போட்டுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணணும்னா 100% நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? கரெக்ட்டா செக் பண்ணணும், நீங்க போட்டுருக்கோம். ஓகே, அப்ப முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேட்மென்ட்ல எல்லா சம்ஸ் போட்டுருக்கோம். ரெண்டாவது நான் சொன்ன பாசிட்டிவ் क्वेश्चन அப்ப நீங்க போட்டுருக்கோம். மூணாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டிபி அப்படின்னு நம்ம இன்ஸ்டிடியூட் ஐசிஏ ஆர்டிபி கொடுத்திருப்பாங்க, அதாவது ரிவிஷனரி டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ரிவிஷனரி டெஸ்ட் பேப்பரோட क्वेश्चन பேப்பர் நீங்க போட்டுருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? பிளஸ் இது நம்ம இன்ஸ்டிடியூட்ல மாடல் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் புக்கே ஆன்லைன் டிவைஸ் நாலேஜ் போர்ட்டல்ல அவங்க எழுதி பக்கம் இருக்கு, அதை பிரிண்ட் எடுத்து ஸ்பைனல் பண்ணிட்டு அதுல இருந்து क्वेश्चन கரெக்டாக இருக்கும். சோ உண்மையை சொல்லணும்னா எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னா, இப்ப let's say for example நீங்க நாலேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு சாப்டர் வச்சுக்கோங்க, நம்ம அக்கவுண்ட்ஸ் அந்த எம்பிஓ சாப்டர்ல செடிமெண்ட்ல என்ன சொன்னா அப்படினா சார் பாசிட்டிவ் क्वेश्चन கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போடுறேன் சார், ஆர்டிகல் क्वेश्चन கேக்குனா நான் போடுறேன் சார், மாடல் டெஸ்ட் क्वेश्चன் அப்படி நான் போடுறேன் சார் அப்படின்னு ஒரு சொல்றேன். இந்த மாதிரி நான் ஒரு சாப்டர்ல ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னா 100% நீங்க அன்சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. கட்டாயமா சொல்றேன், நீங்க பாஸ் பண்ணா ஒண்ணு கான்செப்சுவலா லேர்னிங் இருக்கும், ரெண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் செடிமெண்டல்ஸ் கம்ப்ளீட்டா போட்டுருக்கோம், பாசிட்டிவ் क्वेश्चन கம்ப்ளீட்டா போட்டுருக்கோம், ஆர்டிகல்
கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா பண்ணணும். எம்பிபியோட கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டா போட்டுக்கணும். ஓகேவா? நான் எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரே விஷயம் தான், ஒரு சப்ஜெக்ட்ல அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா, லா இருக்குன்னா, மேத்ஸ் இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா 100% ஒரு ஸ்டெடிமெட்ரிக் சம்ஸ் ஒன் டைம் மினிமம் 2 டைம்ஸ் அப்படி இல்லைன்னா மினிமம் 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆக்சுவலா ஒரு 2 டைம்ஸ் மினிமம் போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் போட போச்சுன்னா சூப்பரா சொல்றேன். ஆக்சுவலா ஏன்னா நீங்க புக்ல இருக்க சம்ம போட்டு கிளாஸ் கான்செப்ட் வச்சுட்டேன், நான் கிளாஸ்ல கான்செப்ட் வச்சு லைன்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு இடத்தால இருந்தீங்கன்னா 100% பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா கான்செப்சுவல் லேர்னிங் 100% இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் கத்துக்கணும்னா பிளஸ் கான்செப்ட் கத்துக்கணும், தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். ரெண்டு, நான் சொன்ன மாதிரி செடிமெண்ட்ல ப்ராப்ளம் நீங்க ஃபுல்லா போட்டுக்கணும்னா கரெக்டா ஆக்சுவலா செடிமெண்ட் எல்லா சமயம் ஒன் டைம் எடுத்துட்டீங்க, மினிமம் ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா சூப்பர். ஆக்சுவலா அதே மாதிரி கான்செப்ட் சொல்லணும், அதே மாதிரி காத்திருக்கணும், அதே மாதிரி இன்டிகிரேட். இந்த ரெண்டு விஷயம் நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளியர் பண்றதுக்கான ப்ராப்ளம் அதிகமாக கேட்டா கரெக்டா சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க இத ஃபாலோ பண்ணி என்ன சார் பண்றாங்க சார், அது போன நீங்க நினைக்கிற மாதிரி 2 மாசத்துல நீங்க நினைக்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஒரு எக்ஸாம் ஒரு 20 சாப்டர்னா 12 சாப்டர் அவங்க ஃபுல்லா போடுங்க சார். ஒரு 10 சாப்டர் அவங்க ஃபுல்லா கிளியர் பண்ணி பைசா சாப்டர் போடுங்க. எஸ் என்னோட ஆர்வம் புரியுதா? ஆக்சுவலா ஓகேவா? நான் புரியாம இல்லை. ஆக்சுவலா அது நான் என்ன ஐடியா சொல்லணும்னா, உங்க சப்ஜெக்ட ஒரு சப்ஜெக்ட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு பிரைமரி சாப்டர், இன்னொன்னு செகண்டரி சாப்டர். ஒண்ணு பிரைமரி சாப்டர், இன்னொன்னு செகண்டரி சாப்டர். ஓகேவா? ஒண்ணு பிரைமரி சாப்டர், இன்னொன்னு செகண்டரி சாப்டர் சொல்லுவாங்க. அதுல என்ன பிரிச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சாப்டர் கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸாம்ல எல்லா அட்டெம்ப்ட்லயும் கேட்டிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் அந்த சாப்டர் பிரைமரி சாப்டர் வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சாப்டர் பிரைமரி சாப்டர் வச்சுக்கோங்க. சார் இல்ல சார், ஒரு சாப்டர் இருக்கு, எக்ஸாம் ஒரு டர்ம் கேட்கலாம், இன்னொரு டர்ம் கேட்க மாட்டோம், இன்னொரு டர்ம் கேட்காம தான் இருக்காங்க. அப்படி இருக்குன்னா அந்த சாப்டர் செகண்டரி சாப்டர் பிரிச்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஓகேவா? நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், எக்ஸாம் கொடுக்க சொல்றேன். ஓகேவா? ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்ப அக்கௌண்ட்ஸ்ல லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 10 சாப்டர்ல எக்ஸாம்பிள் ஒரு 4 சாப்டர் கம்பல்சரி क्वेश्चंस கேட்கலாம் அப்படினா क्वेश्चंस கேட்கலாம். கட்டாயமா அந்த சாப்டர்ல क्वेश्चंस கேட்கலாம் அப்படினா எல்லா அட்டெம்ப்ட் கேட்கலாம். அந்த 4 சாப்டர் பிரைமரி சாப்டர் சொல்லி பிரிச்சு அந்த சாப்டர் கம்பல்சரி நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கணும். அது வந்து சின்ன சின்ன கான்செப்ட் பண்ணாங்க பக்கமா பண்ணணும். பக்கமா படிக்கணும். ஓகேவா? அந்த பிரைமரி சாப்டர் பக்கமா அப்படினா முடிச்சிருக்கேன்னு சொல்றேன். அடுத்தது சரி மேக்ஸ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு 60 to 65 மார்க்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா சார் பண்ணுது. அடுத்தது செகண்டரி சாப்டர் கிளியர் சொல்லுவாங்க. எதெல்லாம் செகண்டரி சாப்டர், இந்த செகண்டரி சாப்டர் எதெல்லாம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டா கேட்கலாம், அந்த சாப்டர் கிளிக் பண்ணி நீங்க படிக்கணும்னா ஆக்சுவலா படிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு கான்செப்சுவல் லேர்னிங் பண்ணலாம். ரெண்டு, நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல லா எடுக்கிறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய செடிமெண்டரியோட சம்ஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஆர்டிபி சம்ஸ், அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கொஸ்டின் அந்த பர்టిక్యులர் சாப்டர் முடிச்சிருக்கணும். இப்ப லா கேஸ் இருக்கும். அப்ப லா கேஸ் 100% மாற்றவே இல்லை. கட்டாயம் தரமாட்டோம். சோ இந்த மாதிரி ஒருத்தங்க படிக்கிறாங்க, அது ட்வைஸ் a day 9 டைம்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நீ சிஏ ஃபவுண்டேஷன் கட்டாயமா ஜாயின் பண்ண சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க. சார் மூணாவது என்ன சார் இந்த இருக்கு. சோ இது என்னால என்ன புரியுது, நான் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்க போறேன். ஓகேவா? ஏன் உங்களுக்காக பண்ணி தரணும்? சி என்கிட்ட வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் பேட்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்காக என்ன லான்ச் பண்ணுறேன்னா எக்ஸாம் ஓரியன்டட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கேன். எக்ஸாம் ஓரியன்டட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்றேன், எக்ஸாம் ஓரியன்டா என்ன சாப்டர் இம்பார்ட்டன்ட்டோ, எது கரெக்டான எக்ஸாம் இம்பார்ட்டன்ட்டோ அந்த சாப்டர்ஸ நம்ம கிட்ட இருக்க ஃபேக்கல்டி எக்ஸ்பர்ட் டீம் வந்து உங்களுக்காக பயங்கர வெறித்தனமான கிளாஸ் எடுத்து கொடுக்க போறாங்க.
ரிவிஷன் மாதிரி அழகா பண்ணி கொடுத்து அது வந்து சாக்சஸ்ஃபுல்லா போட வச்சு டெஸ்ட் சீரியஸும் அட்டெண்ட் பண்ண வச்சு உன்னை பயங்கரமா ரெடி பண்ணி எக்ஸாம் அனுப்ப போறாங்க எக்ஸாம் அனுப்ப போறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த எக்ஸாம் ஓரியன்டட் பேட்ச்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ரெகுலர் கிளாஸஸ்ல கோர் சப்ஜெக்டோட ஸ்டேபிள்ஸ் பாசிபிலிட்டி வந்து ரிசர்வ் பண்ணி சால்வ் பண்ணுவேன். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் அதுல கவர் பண்ற क्वेश्चंस எல்லாமே நான் சொல்ற ரெகுலர் பேட்ச் ரெக்வயர்ட் ஆகப்ப நான் ஃப்ரீயா கொடுப்பேன். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்காக எல்லா ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணதுக்காக நான் என்னோட ரெக்கார்டிங்ல வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன்னா ஃப்ரீயா கொடுக்க போறேன். தோஸ் ஃபார் அட்டெண்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் ரிவிஷன் அதாவது எக்ஸாம் போன்ற கிளாஸஸ் யார் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பாடத்தை கொடுக்க போறேன். என்னோட கிளாஸ் என்னோட ஹரிஷோட கிளாஸ் ஓகேவா, நம்மளோட ஷுபி மேமோட கிளாஸ் இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஓகேவா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாவோட கிளாஸ் அப்போஸ் கிளாஸ் நம்ம ஹோல் ஆல்சோ பக்காவா எல்லா பேப்பரும் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நோட்ஸ் क्वेश्चंस எல்லாம் அழகா இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீ எந்த சாப்டர்ல பயங்கர வீக்கா இருக்கோ அந்த சாப்டர் ஒரு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ நீ செப்டம்பர்ல கிளியர் பண்ணது ஃபீலே பண்ணாத. ஓகேவா? ஃபீலே பண்ணாத. உனக்காக நானும் ரெடியா இருக்கேன். அட் தி சேம் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த கான்செப்சுவல் லேர்னிங் பக்காவாக ரெண்டாவது நான் சொன்ன இந்த பேட்டர்ன் ஆஃப் எப்படி படிக்கணும்னு கிளியரா சொல்லிடுறேன். மூணாவது என்னால என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஓட பேட்ச் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சோ எப்படி நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஃபவுண்டேஷன் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஜாயின் பண்ண 6th போறாங்க. அவங்களுக்கு ரெஸ்யூம் போர்ஷன் கொடுத்தோம். அவங்களுக்கு நாங்க ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அவங்களோட உங்களை கம்பைன் பண்ணி அழகா உண்மையை அதே மாதிரி எக்ஸாம் பண்ண ரிவைஸ் பண்ணி பக்காவா எடிட் பண்ணி ஜாயின் பண்ண 6 எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கிளியர் பண்ணாங்க எல்லா ஒர்க்கும் வெரிஃபைமா நம்ம ஹார்ட்வேர் வந்து பண்ண போறாங்க. பயங்கரமா அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னோட பர்சனல் கைடன்ஸ் கிடைக்கும். டவுட் இருக்க செஷன்ஸ் நான் பண்ணி உதவ போறவங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ரெகுலர் கிளாஸை பார்க்கவே ஒரு ஃப்ரீ ஆஃப் கிளாஸ் என்னோட ஆப் கொடுக்க போறேன். அப்ப என்ன பார்த்துட்டீங்க என்னோட அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்க அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க எக்ஸாம்ல பேக் இருந்தும் 60 மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. நீங்க அடிஷனல் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ டாக்டர்ஸ் ஒரு நாலேஜ் இருக்குமானா பயங்கரமா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸாம் டக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கிளாஸ் இருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்டே கொடுக்கும்போது ஒரு சூப்பரா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளாஸ் ரிவிஷனும் பண்ண போறாங்க. அது எஃபெக்டிவா இருக்கும். இந்த 2 months நான் சொல்றது நீங்க பயங்கர ஃபாலோ பண்ணீங்க. அந்த கிளாஸ் பண்ணுவீங்க. இந்த சீரியஸ் நல்லா பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி 6 எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணீங்கன்னா நான் சொன்ன எல்லா எவிடன்ஸையும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, we'll all meet you in the exam oriented classes on the class. நாம பெஸ்ட் மாண்டவங்க பார்க்க ஓகே, கிளியர் கியூஆர் இருக்கு. அதுக்கான டீடைல்ஸ் இருக்கு. அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? And I wish you all the best for January 26th exam. Thank you so much.